எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்ஸஸ் பெரியதாய் சண்முகானந்தம் இருக்கிறாங்க. அவங்க இஸ் டீச்சர் இன் சென்னை. மோர் தென் 10+ இயர்ஸா அவங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம அவங்க கூட எப்படி எப்படி இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கலாம், என்னென்ன வேஸ் இருக்குது, அதை ஈஸியா எப்படி கத்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் லேர்னிங் கிராமர் இன் அன் இன்ட்ரெஸ்டிங் வே. அதுதாங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் பெரியதாய் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Yeah, fine, Setu. How are you? யா, ஐ எம் டூயிங் குட். எல்லாம் எப்படி இருக்குது சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அங்க? Here it is literally, we have to stay safe. But apart from everything, we have to stay positive also. Everything will come to an end. We are going to stay positive. We are going to quit this pandemic situation. கண்டிப்பா கண்டிப்பா. எஸ், வாட் எவர் யூ டோல்ட் இஸ் ட்ரூ. அந்த நம்பிக்கையில லெட்ஸ் கீப் மூவிங் இல்லையா? ஓகே. இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட கிராமர் வந்து இங்கிலீஷ் கிராமர்னாலே எல்லாருமே கொஞ்சம் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் அப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த இதெல்லாம் மாத்திட்டு ஹவ் ஆர் வி கோயிங் டு லேர்ன் கிராமர் இன் இன்ட்ரெஸ்டிங் வே அப்படின்ற ஒரு டாபிக்ல தான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கிராமர், இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் இன் அன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். Yes, Setu. Before getting into any language, அது இங்கிலீஷ்னு கிடையாது, தமிழா இருந்தாலும் சரி, ஒரு ஹிந்தி லாங்குவேஜா இருந்தாலும் சரி, இல்ல பிரெஞ்சு லாங்குவேஜா இருந்தாலும் சரி, we must know the basic rules. ஒரு வேர்ட், நான் ஒரு சென்டென்ஸ் பேச போறேன். If I'm going to talk a sentence, I must know what is important in that sentence. What is the syntax of the sentence? எவ்வளவோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் படிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம், எல்லாத்துலயும் நம்ம வந்து ஃபார்மேட், சின்டாக்ஸ் எல்லாமே கத்துக்கிறோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ் லாங்குவேஜும். If you know the rules of the language, you are going to rule the language. That is basic. That is what we need to know. பசங்க வந்து பயப்படுறாங்க, அதுதான் வந்து பண்ணக்கூடாது. They must know the rules of the language. எனக்கு இந்த ரூல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த லாங்குவேஜை நான் ஃப்ரீக்வெண்டா ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இட் இஸ் லைக், நான் தப்பு பண்ணாதான் அதுக்கான கரெக்ஷனை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஒரு கோடிங் பண்றோம், அந்த கோடிங்ல ஒரு எரர் வந்தாதான் நான் எங்க தப்பு விடுறேங்கிறது கண்டுபிடிக்க முடியும். சோ பரவாயில்ல, நான் தப்பு பண்றேன், நான் பேசுறப்ப தப்பு பண்றேன், யூ ஹாவ் டு கீப் ட்ரையிங். தட் இஸ் வாட் வி நீட் டு டு. அதுதான் என்ன பொறுத்த மட்டுக்கும் கிராமரை பத்தி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். வி ஹாவ் டு கீப் ட்ரையிங். Keep on trying. Let it be wrong. மொத தடவை தப்பு வரும், ரெண்டாவது தடவை தப்பு வரும். But if you keep trying, you can rock. Okay. What you told was exactly true. ஏன்னா நம்ம பேச பேசதான் we will also get more of vocabulary words also. எப்படி போடுறது, எந்தெந்த வேர்டை கரெக்டா எங்க பிளேஸ் பண்றது அப்படின்ட்டு we'll get to know. எஸ், இந்த கிராமர் நீங்க டீச் பண்றீங்க, you have been teaching for so long. என்ன கான்செப்ட் யூஸ் பண்றீங்க இந்த கிராமர் டீச் பண்றதுல? நார்மலாவே சேத்து, we use deductive teaching for teaching grammar. எல்லாருமே சொல்லுவாங்க டிடக்டிவ் டீச்சிங்னா ஒரு டீச்சர் ஓரியன்டா இருக்கே மேம், அப்புறம் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்க முடியும்? ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறப்போ இட் இஸ் லைக் அவங்க மட்டுமே பேசி பேசி எடுக்கிற மாதிரி அந்த காலங்கள் வந்து இப்போ மலையேறி போயிடுச்சு. there are so many search engines. நான் வெப்புக்கு போனாலே எனக்கு ஏகப்பட்ட டாபிக்ஸ் வருது. ஐ எம் செல்ஃப் லேர்னிங். அப்போ நான் எப்படி வந்து கிராமரை என் பசங்களுக்கு, அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் சென்டர்டா எப்படி நான் டீச் பண்றேன் அப்படிங்கறதான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் லைக் வி ஆர் யூசிங் டிடக்டிவ் டீச்சிங் மெத்தட் தான். நான் தான் அதுல வந்து முக்கியமான ஆளா இருக்கேன். அது கூட என் பசங்களையும் நான் சேர்த்து making it in an interesting way. கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து கத்துக்குறோம் அப்படின்ற பட்சத்துல we also get to know more of informations இல்லையா? நம்ம that is not the teaching வந்து எப்பவுமே it is not an one way process. It is both. We just give and just we get. ஏன்னா பசங்க இப்போ அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கிறாங்க. they know more than us அப்படின்ற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல this is so good. என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் வேஸ் இருக்குது அப்போ இந்த கிராமர் நீங்க டீச் பண்ற கிராமர்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் வேஸ் இருக்குது சொல்லுங்களேன். There is a lot of difference, Setu. What it is like earlier daysல நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்மளோட இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து வருவாங்க, இன்னைக்கு வந்து டென்சஸ்ன்னு எடுத்தாங்கன்னா இதுக்கு இப்படி ரூல் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், அதுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் போர்ட்ல எழுதிட்டு அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க. பட் நவடேஸ்
student, they know the rules. அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியுது. வாட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் அது எப்படி அவங்க மைண்ட்ல அதை ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் லைக் வி கேன் ஸ்டார்ட் வித் சோ மெனி கேம்ஸ். தேர் ஆர் சோ மெனி கேம்ஸ் அவைலபிள் ஆன்லைன். அதுக்கு வெப்சைட்ஸ், நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. we can go through websites. இல்ல ரெகுலர் கிளாஸஸ் இருக்கு. if it is offline classes, I can make my whole class as a team. ஒரு டீம் மாதிரி நான் கிரியேட் பண்ணி ஒரு 4 டீம்ஸா கிரியேட் பண்ணி நீ வந்து இந்த டீம், நீ வந்து இந்த டீம், you are going to be part of this speech, you are going to part of this speech. For example, A team வந்து noun, B team வந்து verb. I can make them just like that, and I can make them create sentences where they will understand what should come first. First noun vechida na sentence frame பண்ணனும். Next I have to give a verb. Next I have to give an adjective. So they come to know what is the order of the sentence, how it should be framed. இப்ப singular noun இருக்குன்னா அதுக்கு வந்து plural verb இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி கேம்ஸ் மூலமா நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா I feel like activities will be like hands-on activities. இன்னைக்கு வந்து நான் ஒரு லெசன் எடுக்கிறேன் அப்படின்னா I should be prepared with a lot of worksheets ரெடி பண்ணி அவங்க கையில கொடுத்து அப்பவே இதோட கான்செப்ட் இத வந்து இப்படி நம்ம லேர்ன் பண்ணணும், இதுக்கான ரூல் இப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணலாம். This is another one way. First way is playing games with them. Yes. Next is by doing activities. So இது ரெண்டும் கிளப் பண்ணி பண்றச்சே they will come to know the rules of the sentence that they are going to frame. Yes. That is how grammar can be introduced in an interesting way. இல்லன்னா பசங்களுக்கு monotonous இருக்கும், போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். So we have to serve ourselves, we have to update ourselves. அது ரொம்ப முக்கியம். ஓகே கேம்ஸ் பண்றீங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? So could you please share with us some of the activities which you have? ஏன்னா கொஞ்சம் the grammar teach பண்றதுல எங்களுக்காக வேண்டி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் நீங்க சொன்னீங்கன்னா that would be so helpful for everybody. Sure, Setu. Here it is like first I will tell about tennis. நார்மலா நம்ம டென்னிஸ் கேம் விளையாடுறோம் இல்லையா? டென்னிஸ் கேம் நமக்கு எவ்வளவு பிடிக்கும்ல. சோ அந்த கேம் நம்ம வந்து எப்படி ஒரு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத I have thought for a plan. I divided my class according to odd number and even number. The class A ரெண்டா டிவைட் பண்ணியாச்சு. Just like how the tennis people they will have service, அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. One team they were ready with direct speech. So when they are servicing, அவங்க என்ன பண்ணுவாங்க? They will throw away the ball. எப்படி throw away பண்ணுவாங்க? அந்த direct speech opposite team க்கு கொடுப்பாங்க. So in the side team என்ன பண்ணுவாங்க? They have to give exactly the same indirect speech. இதே வந்து நான் இந்த direct speech க்கு இது ரூல்ஸ், நீ இப்படி பேசணும், இது வந்து that வந்து இதுவா மாறும், இஸ் வந்து வாசா மாறும் அப்படின்னு நான் சொல்லனேன்னா அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க? ஐயோ மேம் ரூல்ஸா சொல்றாங்க, எனக்கு படிக்க கஷ்டமா. சிம்பிள் கேம் டென்னிஸ்ன்ற ஒரு கேமை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்கார்பரேட் பண்ணோம்னா it is like the session was so amazing. They enjoyed a lot by playing this game. You can't say that this will be working out only for lower grade children. For example, it is first grade, second grade அந்த மாதிரி மட்டும் இல்லாம you can go for higher level children also. அங்கேயும் என்ன பண்றாங்க? நம்ம எவ்வளவுதான் ரூல்ஸ் சொன்னாலும், எவ்வளவுதான் திருப்பி ரீஐட்ரேட் பண்ணா கூட they forget it. But if they play a game, no chances. They remember the rules. There are so many activities. Okay. So yeah, please do share with us some activities. Yeah, it is like I'll share my screen once again. So this is the first drawing challenge, first activity. நான் சொன்னேன் இல்லையா டென்னிஸ்க்கு வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்ண மாதிரி லோயர் கிரேட் லெவல் சில்ட்ரன்ல இருந்து எல்லாருமே they are learning preposition. அவங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு அந்த preposition தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா for ஒரு லோயர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி சிம்பிளா வச்சிருக்கேன். So what it is like, draw a kite between the house and the tree, draw a kite under the car. So இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்கறப்போ they will learn prepositions very well. This is drawing challenge. This one can be used appropriately for teaching prepositions.
ஹையர் லெவல் போக போக அவங்களுக்கு ஏத்த லெவலுக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாம். ஆர் யூ கேன் இரேஸ் ஆல் த இமேஜஸ். இது எல்லாத்தையுமே இரேஸ் பண்ணிட்டு யூ கேன் டெல் them to draw. சோ இன்னொரு கான்செப்டும் இங்க கவர் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா nowadays they are saying art integration சொல்றாங்க. So that is also covered here. I will make them to draw. I have the poster challenge. Here this poster challenge we can take a printout of this and give it to the students, or we can arrange it in a classroom. இதுவும் lower grade பசங்களுக்கு ஏத்த மாதிரி தான். We can say a word. For example, அந்த picல வந்து carrot இருக்கு. Ask them what it is, whether it is a noun, whether it is a verb, or you can tell them to frame sentences using adjective. It is an orange, the tomato is red. அப்படி சொல்லி நம்ம டீச்சர்ஸ் வந்து நிறைய யோசிக்கலாம். நம்ம யோசிக்கிறத விட இது அந்த பசங்கிட்ட கொடுத்தா அவங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய வரும். அண்ட் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் ஸ்பீக்கிங் ஆல்சோ. இந்த பிக்சரை பசங்கிட்ட காட்டிட்டு give me 5 sentences, look at the picture and give me 5 sentences, அந்த மாதிரி பண்ணலாம். Or you can play memory game கூட விளையாடலாம். So it is for lower grade children. Basically அவங்க இந்த மாதிரி கலர்ஃபுல் பிக்சர்ஸ் பார்த்தாங்கன்னா they will be enjoying it. So அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல கூட கொடுத்து நம்ம क्वेश्चंस கேட்கலாம். அவங்க உடனே என்ன இருக்கு எங்க இருக்கு தேட ஆரம்பிப்பாங்க. So that will be interesting. Then I couldn't believe my eyes. இது என்னன்னா கொஞ்சம் ஒரு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா you can ask them for few situations. கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல அவங்கள வந்து பேச சொல்லலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன நம்ம யூஸ் பண்ணணும், என்ன verb அங்க இருக்கணும். Here you can divide this activity into 2 or 3 teams also. ஒரு டீம் வந்து they can give like நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்ட்டு they can give a negative for that also. We have positive sentence and negative sentence. இன்னொரு டீம் என்ன பண்ணலாம்னா இதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல क्वेश्चंस கூட கேட்கலாம். So types of sentence நம்ம டீச் பண்ணிடலாம். அதே மாதிரி past perfect அந்த மாதிரியும் பண்ணிடலாம். So this is how there are various activities. I will just go through it alone. Okay. Next one is this is for future continuous and future perfect. You have to tell the students to speak about what they will do when they are at the age of 75. So this is how I used to do various activities, Setu. So these are the ways we can make learning grammar an interesting one. What it makes me feel more happy, no? நம்ம இந்த டீச் பண்ணிடுறோம் இல்லையா, டீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த லஞ்ச் பிரேக் அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பிரேக் எல்லாம் இருக்கும் இல்லையா, they used to play that. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அவங்கள அப்சர்வ் பண்ணி பாக்குறப்ப பரவாயில்ல நம்ம சொன்னது ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறப்போ that happiness we can't measure it. அந்த happiness வந்து that can be experienced only by a teacher. ஏன்னா நம்ம தான் சொல்லி கொடுத்தது in return வரும்போது அது வந்து you can't explain that happiness with anything. And பெரியதாய் மேம், it was so wonderful. ரொம்ப அழகாட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ். So even I just got lost for a moment. அந்த நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது I just kept thinking, ஆமா இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா. I just got back my memories also. So it was so wonderful. ரொம்ப அழகான ஆக்டிவிட்டிஸ். இது எங்களுக்காக வேண்டி கம்மி ஆக்டிவிட்டிஸ், கம்மியா அந்த டைம்க்காக வேண்டி சொன்னீங்க. பட் I just hope you have more of activities and your kids are so ரொம்ப அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு கேட்சியா இருக்கும்னு நம்புறேன் நான். கிராமர் தெரியாதவங்களுக்கு கூட they can learn அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் இது கொடுக்குது. That is also true in this. If they are not interested also they will come and volunteer themselves. Yes. So we have to give preference to everyone கிறதுனால I always go for this hands-on activities. Okay. But the class control is always under the teacher. Adu நம்ம ரொம்ப careful-ஆ பாத்துக்கணும். The way we give the instruction is very very important. That will make you rock all the time. So அதுதான் எப்போ நான் கிளாஸ்ல இருக்கேன்னா என் பசங்க என் பேச்ச கேட்கணும். அதுக்காக நான் என்னெல்லாம் பண்றேனோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. இப்போ நீங்க சொல்றதுலயே we just get to know how you love your profession and how you love your children. அதுவே it is so clear-ஆ தெரியுது actually எங்களுக்கு. And thank you Setu, thank you. It is that reason why we are as teachers illa. Wherever we go we can't forget them illa. ஆமா கண்டிப்பா. இந்த நம்ம கிராமர் அண்ட் வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு
சோ என்னென்னலாம் வேற ஸ்டெப்ஸ் இருக்குது? ஆக்சுவலி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்பவுமே எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். இப்போ வந்து ஆன்லைன் டீச்சிங் மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த மாதிரி டைம்ல வாட் ஐ யூஸ் டு டெல் தெம் இஸ் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் வித் த ப்ரொஃபஷனல்ஸ். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தே ஹேவ் given their speech. இதுல எல்லாம் பேசுறாங்க இல்லையா, they are preaching Hinduism, they are preaching Christianity through English இல்லையா. I used to tell them to watch that also. Why I used to tell them to watch it is they will know about our culture, whatever religion it may be, they will know about their culture. Next, the way they talk, the way they present themselves in a language they are speaking. Best example for me is I love Sudha Murthy. The way she speaks, but the way she communicates, her language, so simple, so sweet. So அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பாக்குறது, அந்த மாதிரி ஆத்தோஸோட புக் நம்ம ரீட் பண்றது, சிம்பிள் லாங்குவேஜ், அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். டெய்லி ஒரு 2 பேஜ் 2 பேஜ் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் இஸ் ரீடிங் புக்ஸ், பெஸ்ட் ப்ரொஃபஷனலோட வீடியோஸ் வாட்ச் பண்றது. லேட்டர் ஆன் ஒர்க்கிங் அவுட் கிராமர் ரூல்ஸ். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ், கண்ணாடி முன்னாடி பேசிப்பார், தப்பு தப்பா பேசினாலும் பரவாயில்ல, உன் லாங்குவேஜ் அப்பதான் உனக்கு தெரியும். சோ ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் மிரர். சோ ஸ்பீக்கிங் again and again, speaking by themselves, and the speech modulation will help you to come out with good accent. So these are the few steps that I used to tell my students to follow to develop themselves. Vocabulary. சின்ன பசங்களா இருக்காங்களா, வீட்ல போர்டு ஃபுல்லா குட்டி குட்டி வேர்ட்ஸ் எழுதி வச்சிருங்க. எவ்வளவு பெருசா எழுத முடியுமோ எழுதி வச்சிருங்க. let them go, let them read. பெரிய பசங்களா இருக்காங்களா, டெய்லி ஒரு வேர்டு கொடுக்கலாம். அந்த வேர்டை அவங்கள வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லலாம். இல்ல we can tell them to find meaning. So daily they will learn a new word. So these are few ways to develop themselves, their vocabulary, their grammar rule. Even along with that they will develop their accent also. Talk with people. பேசிட்டே இருங்க. Communicate only through English. அம்மாக்கு தெரியலையா, பரவாயில்ல, அம்மாக்கு சொல்லி கொடுங்க. She will also learn it. Yes. Right? So these are the few ways. நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து we can, ஏன்னா ஒரு லாங்குவேஜ் தெரியணும்னாலே கம்யூனிகேஷன் இஸ் வெரி மஸ்ட். அதுல அவங்க மோர் தே கம்யூனிகேட், மோர் தே கெட் த கான்ஃபிடன்ஸ் ஆல்சோ டு ஸ்பீக் இல்லையா. அப்பதான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் அவங்களுக்கு வரும் பேசுறதுக்கு அப்படின்ட்டு. Definitely. Yes. Thank you so much Periyattai ma'am for joining. அழகா எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணீங்க. Thank you, Sethu. Thank you for giving me this opportunity. I just want to thank you that ஒரு oceanல ஒரே ஒரு துளி தான் கொடுத்திருக்கேன். So we will meet up. We will discuss. Happy for being with you. Thank you so much. Thank you, dear. Thank you Periyattai. Thank you.